ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் பயங்கர சர்ச்சையாக போயிட்டு இருக்குங்க. அதாவது இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம எடுத்து பேசலாமா வேணாமா? ஏன்னா இது பற்றி தான் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோ, ஒரு விழிப்புணர்வு வீடியோ நான் நிறைய போட்டுட்ருக்கேன். இதையும் சேர்த்து எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் புரிதல் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அடடா நம்ம யோசிச்சு பார்த்தா அந்த அரசியல் இதுக்குள்ளேயும் வந்துருச்சாப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஸோ அது என்ன அரசியல், அது என்ன பின்னணி, அது என்ன மேட்டர் அப்படின்றத பற்றி பேசுகிறேன். ஓப்பனாகவே சொல்லிடுறேனே. இப்போ சமீபத்தில் இர்ஃபான் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் இந்த ஈட் அன்னைக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் பாரு, நான் தான தர்மம் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி களமிறங்கி காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு சில மக்களுக்கு அவர் நான் உணவு வழங்குறேன், அதுக்கப்புறம் துணிகள் வழங்குறேன் அப்படின்ற மாதிரி வழங்கி அவரே வாங்கி கட்டினாரு. எந்த மாதிரி வாங்கி கட்டினார்னா, காரை விட்டு நீ இறங்க மாட்டியா, பெல்ட்டை போட்டிருக்கிறது நீ தானே, பெல்ட்டா உன்னை போட்டுருக்குது, அப்படி கூட இறங்க முடியாத அளவுக்கு உடம்பு சோம்பேறித்தனம் ஆயிடுச்சாடா, அவ்வளோ கொழுத்து போயிட்டியா நீ அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்க தோணுச்சு. ஆனால் இந்த மாதிரி கேட்கறது விட்டு எல்லாரும் என்ன கேட்டாங்க, அவ்வளோ ஆணவத்தில் ஆடுறல, நீ எல்லாம் பெரிய ஆளாயிட்டல, நிறைய பணம் சம்பாரிச்ச திமிரில் உன் பின்னாடி அரசாங்கமே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற விஷயத்தை அவங்க டைவர்ட் பண்ணுகிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் தான் இருக்குது அப்படின்றத பத்தி எவனுமே பேச மாட்டான். ஏன்னா தெரிஞ்சாதானே பேசுவானுங்க. தெரிஞ்சவனா வாய மூடிக்கிட்டு இருக்கிறான், நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டே வாய மூடிட்டு இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோல அந்த ஒரு உளவியலை பத்தி நான் பேச போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிடலாம் நண்பர்களே. இந்த 40 வருஷம், ஒரு 50 வருஷம் சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். அதாவது இந்த உலகமே எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி பீப்புள் மைனாரிட்டி பீப்புளை வச்சு குனியை வச்சு குதிரை ஏறிட்டுற கதை தான் உலகம் ஃபுல்லா. இத்தனை ஆண்டுகால வரலாற்றை நீங்க எடுத்தீங்கன்னா அதுதான் நடக்குது. அதனால நம்ம உலக விஷயத்துக்கு போறதுக்கு பதிலாக நம்ம இந்திய விஷயத்தையே பார்ப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஐயோ அரசியல் கெட்டு போச்சு, இங்க அரசியல்வாதிகள்லாம் நம்மளை ஏமாத்தி நல்ல குனியை வச்சு குதிரை ஏறி சொம்பு தூக்க வச்சுட்டானுங்க. ஸோ இந்த அரசியலே இப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நம்மள அரசியல்வாதிகள் ஆடுறதுக்கு பதிலாக கார்பரேட் நிறுவனங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் ஆண்டு கொண்டிருந்தான். அதுக்கு முன்னாடி இந்த நிசாபி, அதுக்கப்புறம் நிசாபின்ற பாருங்க, இந்த நிசாமி, அதுக்கப்புறம் வேற ஒரு அரசர்கள், மன்னர்கள், அதுக்கப்புறம் லொட்டு லொசுகு, இவங்கெல்லாம் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் யார் ஆள்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனாரிட்டி பீப்புளை தான் ஆண்டு இவனுங்க நல்லா கல்லா கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்பா நீ பேச வந்த டாபிக்குக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் வழக்கம் போல சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசி இன்ட்ரோடக்ஷனை வளர்க்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்ட்ரோடக்ஷனே இல்லை, இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்குள்ளேயே வந்தாச்சு. இதை நான் சொல்றதை நீங்க கேட்டா மட்டும்தான் இப்போ இந்த இர்ஃபானுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இர்ஃபான் மட்டும் ஒரு ஆள் கிடையாதுங்க. இங்க இருக்கிற இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, இவனுங்க எல்லாமே பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு மக்களை இவனுங்க பிரெயின் வாஷ் செஞ்சு இங்க ஒரு பெரிய வியாபாரமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அது என்ன வியாபாரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த உதாரணத்தை சொல்லும் போது கண்டிப்பா ஒரு சில பேருக்கு புரிஞ்சிடும், இருந்தாலும் பல பேருக்கு புரியவே புரியாது. அதனால நான் அப்படி தொடர்ந்து தான் பேச போறேன். அதாவது சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த விஜய் டிவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஒன்று எனக்கு கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற கேள்வி, உனக்கு என்ன வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனுங்க சம்பாதிக்கிறத வச்சு எனக்கு வயிற்றுச்சல் வரப்போதா? ஏன்னா நானும் தனியாக சம்பாரிச்சு தானே ஆகிறேன், எனக்கு ஏன் வயிறு எறியணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே யோசிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம வெளில சொல்ல முடியாது. இருந்தாலும் இவங்களை பார்த்து நம்மளுக்கு வைத்தறிச்சல் அப்படின்றதையும் தாண்டி இந்த மாதிரி ஆட்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான டூலே இவனுங்க எல்லாரும் மைனாரிட்டி பப்ளிசிட்டி, அதாவது மைனாரிட்டி மக்களை ஃபோக்கஸ் பண்ணி இவனுங்க ப்ரோக்ராம் பண்ணி இவனுங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து தான் இவனுங்க டெவலப் ஆகிறானுங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது உதாரணத்துக்கு இந்த கோபிநாத்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு நல்ல ஒரு ஆங்கர் மற்றும் நீயா நானா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நல்லா தான் தொகுத்து வழங்குவார். ஆனா அந்த ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மைனாரிட்டி கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எந்த ஒரு பணக்காரன் எப்பேற்பட்ட லைஃப் ஸ்டைல் வாழ்றான், அவன் எப்படி பணக்காரன் ஆகிறான், அவனோட லைஃப் ஸ்டைல் எந்த லட்சணத்துல இருக்கு, அதை பத்திலாம் இவங்க பேசவே மாட்டாங்க. இருக்கிறது ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லா இந்த மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மணி நேரம் இவங்க விவாதிப்பானுங்க. விவாதத்தின் முடிவில் ஏதாவது ஒரு ரிசல்ட் சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 2 பேருக்குமே சப்ப கட்டிட்டு ப்ரோக்ராம் முடிச்சிருவாங்க. ஆனா அந்த 1 மணி நேரம் நம்மள பரபரப்பாவே வச்சுன்னு இருப்பானுங்க. இவனுங்க நம்மள பரபரப்பா வச்சுக்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்டவர் தான் கோபிநாத் போன்ற ஆங்கர். சோ இந்த கோபிநாத் என்பவர் நம்மளை என்டர்டெயின் பண்ணணும், அந்த ப்ரோக்ராமுக்கு டிஆர்பி வரணும், நம்மளுக்கு புரிதல் ஏற்படுதோ இல்லையோ நம்மளோட மனக்குமுறல வேற ஒருத்தன் உட்காந்து குமுறுவான். அதுல இருந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறது கிடையாதுன்றது அந்த ப்ரோக்ராம் பார்க்கும் போதே தெரியும். நம்மளோட உணர்வுகளை வச்சு அவங்க விளையாடுவானுங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துற கோபிநாத் அவர்கள் ஒரு மேடையில மைக்க பிடிச்சி மோட்டிவேஷனல் ஸ்பீக்னு ஒன்று கொடுத்தாராம். அதை கேட்டு ஒரு பெண்மணி படிச்சு முன்னேறிட்டாங்களாம், திருந்திட்டாங்களாம். அவங்க என்ன கமெண்ட்ல கேட்கறாங்க, அதாவது இவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து நீங்க படிச்சு நல்ல வேலையில இருக்கீங்கன்னு சொல்றீங்க, அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா
உங்களுக்கு பிடிச்ச துறையில் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் உமனாகவும் ஆயிருக்கலாம், பெரிய ஸ்போர்ட்ஸ் உமனாகவும் ஆயிருக்கலாம், நீங்கள் நினைக்கிறதா ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே எப்படி கட்டமைக்கப்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்குள்ள அந்த இருக்கிற ஐடியாவை உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸோட மென்டாலிட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இருக்கிற மைனாரிட்டி மக்களுக்கெல்லாம் எப்படி ஒரு திணிப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் தான் நீ வாழ்க்கையில் முன்னேற முடியும், பணம் இருந்தால் தான் உன்னை பக்கத்து வீட்டுக்காரன் மதிப்பான், இப்படின்ற மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதனால் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிலேருந்து நீங்கள் வெளில வந்து பணம் பார்க்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மற்றும் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கும் கார்பரேட்டோட வேலையை. இந்த பணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாங்குன்னு வேலை செய்வீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சி வச்சுட்டு நீங்கள் பணம்னு ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகும், பணம் மட்டும்தான் உங்கள் கண்ணில் தெரியும். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு இந்த பணத்துக்காக நான் 18 மணி நேரம் கூட நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற காலகட்டம் தான் இப்போ வரைக்கும் இருந்துருக்குது, இப்போவும் இருந்துட்டு இருக்குது. இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனுக்கெல்லாம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வேலையை வாங்குவாங்க. இருந்தாலும் வார இறுதியில் ஒரு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி இவங்களோட லைஃப் ஸ்டைலை மேம்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரைக்கும் வேலை வாங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி டெவலப் ஆகிடும். அந்த கம்பெனியோட CEO சொன்னார் பார்த்தீங்களா, 70 மணி நேரம் வேலை செய்ய அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க. அதை இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் உலகம் மக்களை, மைனாரிட்டி மக்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த மைனாரிட்டி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கார்ப்பரேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இது வந்து தப்பான வார்த்தையில் நான் சொன்னேன்னா வேற மாதிரி போயிடும். கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுறவங்க தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, யூடியூபர்ஸு, சோஷியல் மீடியா பிரபலம், டெலிவிஷன் பிரபலம், கொஞ்சம் சினிமா நடிகர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதி வந்து நாடாளல, கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரு தம்ப்நெயில் ஒன்று வருதுங்க, ஐடியில் வேலை பார்த்தவர் விவசாயம் செய்கிறார் அப்படின்ற மாதிரி. விவசாயம் செய்யணும்னு முடிவு பண்ணவன் ஏன் ஐடி கம்பெனிக்கு போனேன், எதுக்கு 4-5 வருஷம் உட்காந்து படித்தேன், எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணேன், எதுக்கு இந்த எக்ஸாம், இந்த கேட் எக்ஸாம், என்னென்னமோ எக்ஸாம்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா, எதுக்கு இதெல்லாம் பண்ணி விவசாயம் பார்க்கணும், அதுக்கு நேரடியாகவே நீ விவசாயத்தை படிச்சுட்டு நேரடியாக இறங்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐடியில் இருந்தவர் இன்னைக்கு ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டாரு. ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு எதுக்கு நீ ஐடி கம்பெனி போனேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐடி கம்பெனின்றது அவனோட ஐடியாவே கிடையாது. இது வந்து மைனாரிட்டி மக்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு. இது யாரால திணிக்கப்பட்டது, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரால தான் திணிக்கப்பட்டது. என்ன பேசுவானுங்க தெரியுங்களா, மைக்க பிடிச்சி, அப்போ ஐடி கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் எம்ப்ளாயிஸ் வேணும். என்ன பண்ணுறது, கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, எம்ப்ளாயிஸ் வேணும்னா என்ன பண்ணணும், போய் வீடு வீடாக தேட முடியாது. இவனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசையை தூண்டணும். என்ன ஆசையை தூண்டலாம் தெரியுங்களா, நீ வந்து ஐடி படிச்சுட்டேன்னு வையன், 1 லட்ச ரூபா சம்பளம், அமெரிக்காவுக்கு டூர் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேருக்கு இவங்க வேலையை கொடுத்துருவானுங்க. அந்த 4 பேரை வச்சு 4000 பேர் உள்ள ரெக்ரூட் பண்ணுவானுங்க. 4000 பேரில் 4000 பேரையும் ஃபாரின் கூட்டு போறியானா கூட்டு போக மாட்டானுங்க. 4000 பேரும் 1 லட்சம் வாங்குவானுங்கன்னா அதுவும் வாங்க மாட்டானுங்க. ஆனால் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர் ஐடி கம்பெனியில் படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்கிற விஷயம் 400 பேர் 4000 பேருக்கு போய் சேரும். இவரே சொல்லிட்டார்ல, அப்போ இதுதான்டா ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாரும் பொடி தூக்கின்னு கலப்புவானுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து அவர் இன்டர்வியூ எடுத்தார். அந்த நடிகர் ஒரு புக்கை படிக்க சொல்லியிருக்காராம். அந்த புக்கை போய் அவ்வளோ பேர் வாங்கியிருக்கிறானுங்க, அவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது அந்த புக்கு. இது எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மைனாரிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி மைனாரிட்டி மக்களோட மைண்ட் செட்டை மணியை நோக்கி கொண்டு போகிறது தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களை பணம் தேடி வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து மக்கள் வெளில போயிட்டாங்க. பணம் சேகரத்துக்கு என்ன டேலண்ட்டை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கிற அந்த கார்ப்பரேட் உலகம் மற்றும் நீங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சில பேருக்கு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இவங்க செய்யக்கூடிய சில வேலைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பற்றியே நம்ம பேச வேண்டாம். இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ள வரும். அந்த சோஷியல் மீடியாலன்னு சொல்லி இதுலேயும் ஒரு சில மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்திருக்கிறாங்க. இதில் செலிபிரிட்டின்னு சொல்லி நம்ம ஒரு சில பேரை கொண்டாடிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த இர்ஃபானு, அதுக்கப்புறம் கேஜிஎஃப்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த கேஜிஎஃப் எல்லாம் ஒரு வீடியோ ஒன்று போட்டார். எனக்கு சிரிப்பாக வந்தது. வீடு கட்டிட்டாராம். அதாவது அவர் வியாபாரம் பண்ணுறாரு, சம்பாதிக்கிறாரு, வீடு கட்டுறாரு, அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் ஒன்று கொடுத்தீங்க, அதை வந்து எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. தெரியாதனமாக அந்த வீடியோ நான் வந்து எனக்கு சஜஷனில் வந்ததுன்னு சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோல்டு இருந்ததுங்க. அந்த கோல்டை விற்று இந்த பில்டிங்கை நான் கட்டினேன். கோல்டு வந்து எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொன்னார். இது எப்பேற்பட்ட ஒரு தவறான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா கோல்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டில் இருந்தது, இன்னைக்கு என்ன ரேட்டில் இருக்குது, இதுக்கப்புறம் நம்மளால் வாங்க முடியுமா, இதுக்கப்புறம் கவர்மெண்ட் போடுற ரூல்ஸில் நீங்கள் கோல்டை வாங்குறதே விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் இருக்கிற கோல்டை நீங்கள் வந்து இன்றைக்கி பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இடிஞ்சு போகிற கட்டடத்துக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற கோல்டை நீங்கள் விற்று பில்டிங் கட்டுங்கன்றாரு. இடம் வாங்கன்னு சொல்லியிருந்தா கூட வாஸ்தவம், ஆனால் பில்டிங் கட்டுறதுக்கு நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இவரை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? இவரை ஃபாலோ பண்றவன் இந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சானா ஏற்கனவே நம்ம அம்மையார் போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு இது எல்லாமே ஒரு ஊந்துகோல் ஆயிடாதா? ஏன்னா ஏற்கனவே நம்ம அம்மையார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் இருக்கிற எல்லா கோல்டையும் எப்படியாவது புடுங்கணும்னு சொல்லி தான் இங்க ஏகப்பட்ட மாற்றங்கள் ஃபினான்ஷியலி அவங்க மாத்திட்டு இருக்காங்க. இவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா இனிமேல் நம்ம கிட்ட கோல்டு இருக்காது, எல்லாம் அடமான கடையில தான் இருக்கும், இல்ல ஜுவல்லரியில் போய் வித்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் நீங்க கேட்கறனால உங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க போதா? ஒருத்தர் இருக்காங்க, பிரியாணி கடை வச்சிருந்தாங்க, ஜெயிச்சிட்டமாரா அப்படின்னா. ஏன்னா அவன் வச்சிருந்த பிரியாணி வந்து ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கே இல்லாம ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால மக்களுக்கு இன்னும் எதுவுமே ஆகாது. 10 வருஷம் கழிச்சு உங்களோட குடல், கிட்னி, வயிறு, கட்டு எல்லாமே காலியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரியாணி வித்துட்டு இருந்தான். அதை வந்து கவர்மெண்ட் போய் சீல் வச்சாங்க. சீல் வச்சதுக்கு அப்புறமா அவனுக்காக ஒரு சப்போர்ட்டர் கிளம்பி வந்தானுங்க பாருங்க, எப்படி நீ அதை மூடு அப்படின்னு. இப்போ அவன் வந்து வெளில வந்துட்டு மறுபடியும் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அது ஜெயிச்சிட்டமாரா அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் போட்டு அவனை எல்லாரும் பாராட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு பிரியாணி அதை வந்து வித்துட்டு இருந்தான். ஸோ இவனை வந்து ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, மைனாரிட்டி மக்களுக்குள்ளே ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு சொசைட்டியை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கும் ஒரு புரிதல் இருக்காது, இவங்களை ஃபாலோ பண்றவங்களையும் புரிதல் இல்லாம ஆக்குறது தான் இவங்களோட வேலையை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு, அதுவும் சோசியல் மீடியா மூலியமா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தான் நான் ரொம்ப நாளா கெஸ் பண்றதுனால, நான் கெஸ்ன்றதோட கொஞ்சம் ரிசர்ச் பண்றதுனால நான் அடிக்கடி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. அதுவும் இந்த குறிப்பாக இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இருப்பானுங்க, இவனுக்கு எல்லாமே முக்கால்வாசி எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல, ஒரு 90% பார்த்தீங்கன்னா மணி மைண்டட் பீப்புள் தான். ஏன்னா இவங்க வருவாங்க, கப்புள் லாகன் போடுவாங்க, கப்புள் ஃபிட்னஸ் வீடியோன்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்னு சொல்றத விட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்டா தாங்க இப்படி இருக்க முடியும்னு. நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் இருக்கிறேன். சமீபத்தில் நான் பர்சனலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் எந்த விதமான சப்ளிமெண்ட்டும் எடுக்கல, எந்த விதமான ஃபேன்சி ஜிம்முக்கும் போல, எந்த ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸும் நான் மாற்றல. ஆனாலும் நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பலரால் இம்ப்ரெஸ் செய்யப்பட்டது, பலரால் பாராட்டப்பட்டது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பர்சனலாக பண்ணியிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராமில் சேட்டில் வாங்க, இல்லை கமெண்ட்டில் வாங்க, நான் அதுக்கான ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறானுங்க, ஃபேன்சி ஜிம்முக்கு போனோம், இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பிடிஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி மக்களோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி 6 பேக்ஸோட நம்ம இருந்தால் மட்டும்தான் சொசைட்டியில் நம்மளுக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி. இது தேவையா அப்படின்றத ஒருத்தனும் உணரணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலை எதுக்காக வர வைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, ஏன்னா நம்ம மைனாரிட்டி கம்யூனிட்டி, நம்ம படித்து முன்னேறி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸை இவங்க வர வைக்கிறதே கிடையாது. உங்களோட அப்பியரன்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள், நீங்களும் பணக்கார மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி திணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாய வலையில் ஊழ்ந்துடக்கூடாது, ஆனால் உழாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம டேக் கேர் பண்ணுறதையும் தாண்டி இவனுங்கெல்லாம் உழ வச்சிருவானுங்க நம்மளை அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாக்காரங்களோட வேலையை. ஸோ இப்போ விஷயத்துக்கு வரேன். அதாவது இவ்வளோ விஷயங்கள் கதையை சொன்னதுக்கப்புறம் தான் இர்ஃபான் மேட்டருக்கு வரேன். இப்போ உங்களுக்கு புரிய போகுது, ஏன்னா இர்ஃபான் என்றவர் யாருன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொடுக்குற காசுக்கு அந்த காசை வாங்கிட்டு கூவிக்கிட்டு அவன் கூடவே இருக்கிற ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களை அவன் ஏமாற்றி வியூஸ் வாங்கி நல்லா கல்லா கட்டிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன அரசியல் நடக்குதுன்னா, மைனாரிட்டி மக்கள் ஒரு 100 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 100 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் அந்த 100 பேரோட ஆதரவு ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆளுக்கு வேணும். என்ன பண்ணுறது, போய் ஒருத்தங்கிட்டே பேச முடியாது. அந்த 100 பேரில் ஒருத்தனை செலக்ட் பண்ணுவான். அவன் வந்து கொஞ்சம் பேராசை பிடிச்சவனா இருப்பான். அதாவது 100 பேரும் யோகியமாக இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த பேராசை பிடிச்சவனுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவான் மெஜாரிட்டி ஆள். உடனே அவனை பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்ணுவான், மீதி இருக்கிற 99 பேரை எனக்கு ஆதரவாக திரட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அட நம்மளுக்கு நம்ம மெஜாரிட்டி ஆள் நம்மளுக்கு கொடுத்துட்டாருப்பா, இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு, அந்த 99 பேரை கொண்டு போய் அவர்கிட்ட விடுறதானே நம்ம வேலை அப்படின்ற மாதிரி செய்வான். இந்த வேலை தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலயமாக இங்கே இருக்கிற மைனாரிட்டி மக்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு வந்து அரசியல் பேக்கப் இருக்குப்பா அந்த பையனுக்கு, அதனால தான் அவன் எது பண்ணாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அரசியல் பின்னணி அப்படின்றதையும் தாண்டி இர்ஃபான் என்பவன் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இர்ஃபான் மேலே கையை வச்சா நாளைக்கு இர்ஃபானோட சமூகமே இங்கே எல்லாருக்கும் எதிராக மாறிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இர்ஃபான் அவர்களுக்கு எதிராக அவரோட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள அவரை எதிர்க்கிறாங்க. ஆனால் நாளைக்கு அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தா இங்கே பெரிய பிளவு ஏற்படும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் யாருக்குமே தெரியாது. அது உண்மையாவே நடக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இர்ஃபானை எதிர்க்கிறவங்க அவரோட கம்யூனிட்டியில் இருக்கிற எத்தனை பேருன்றதை நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து இது மதமாவோ இல்லை இது ஒரு மொழியாவோ இனமாவோ நான் பிரித்து பேசலை. இங்கே நடக்கிற அரசியலை நான் ஓப்பனாக பேசுகிறேன். அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது. அதனால தான், ஏன்னா இது வரைக்கும் போலீஸு எந்த ஒரு யூடியூபர்ஸ் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலையா, எவ்வளோ பேர் மேலே ஆக்ஷன் எடுத்து எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இர்ஃபான் மேலே எடுக்காதது காரணம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்லி இங்கே எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது உண்மையான காரணம் கிடையாது. இவரோட மைனாரிட்டி கம்யூனிட்டி இவருக்கு பேக் ஹேண்ட்லேருந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். இப்போ பண்ண மாட்டாங்க. நாளைக்கு அரெஸ்ட்டுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா
கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. இந்த ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளும் நம்மளோட லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இர்ஃபான் மேலே எந்த ஆக்ஷனும் ஏன் எடுக்கலை, இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது, இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் தான். என்ன அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுதே தவிர உளவியல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொல்கிறத வச்சு இதுதான் கரெக்டுன்னு நீங்கள் முடிவுக்கும் வந்துடக்கூடாது. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன், இவன் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்றத உங்கள் தரப்பில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு புரிதலுக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே எல்லா மாற்றமும் ஏற்படும். இல்லைன்னு வைங்களேன், எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் கோட்டை விட்ட விஷயங்களை இனி வரும் ஜென்ரேஷனும் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வருத்தத்தில் தான் நம்ம வீடியோ போடுறோமே தவிர நான் இங்கே உட்காந்துக்கிட்டு யாருக்கும் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கும் நான் இல்லை, யாருக்கும் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கும் இல்லை, நீங்கள் பிளவுபட்டு அடிச்சிக்கணும்னு சொல்கிறதுக்கும் நான் இங்கே இல்லை. என்ன நடந்தது எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் விட்டதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கைப்பற்றி நீங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஆனால் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்களும் சில புரிதலில் இருந்திருப்போம். ஆனால் நாங்கள் சந்தித்த வழிகள், எங்களுக்கு ஏற்பட்ட பேக் ஃபயர், இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையில் தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுறேன். சினிமாக்குள்ளே இருக்கிற நடிகர்களோட அவங்களோட அரசியல், அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸு, அவங்க செய்யக்கூடிய ஒரு சில கிறுத்தனம், மொளமாரித்தனம் எல்லாத்தையும் புட்டு வைக்கிறதுக்கு காரணம் இனி வரும் ஜென்ரேஷன் இதை பார்த்து மறுபடியும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் என்னோட உள்நோக்கமே. அதனால் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்காதீங்க. கெட் மோட்டிவேஷன் ஃப்ரம் யுவர் லைஃப், அட்டெம்ப்ட் எவ்ரிதிங் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதாவது மோட்டிவேஷன்றத உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், இந்த விஷயம் நான் பண்ணணும்பா, இவங்ககிட்ட இருந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கலான்னு வீடியோ பார்க்காதீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா சந்தோஷம், நெகட்டிவாக வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதிலிருந்து தப்பை திருத்திக்கிட்டு நீங்கள் மேலே போகலாம். ஸோ மோட்டிவேஷன் உங்கள் லைஃப்பில் தான் இருக்குதே தவிர எவனோட லைஃப்லையும் இல்லை. எவனையும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவில் நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸரையும் தரம் தாழ்ந்து பேசலை, எவனையும் டீக்ரேட் பண்ணுன்றது என்னோட வேலை இல்லை. அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அவங்களுக்கு நிறைய பணம் தந்தாலும் இது அடுத்தவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த சோஷியல் மீடியாவில் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்கிரத்தையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.